ஒரு ஆசனாவோடைய பெனிஃபிட்டும் இந்த சூரிய நமஸ்காருக்கு கண்டிப்பாக வரும். அது தவிர நம்மளோட சக்ராஸ்னு சொல்கிற 7 சக்ராஸ் நம்ம உடம்புல இருக்குது. அந்த சக்ராஸ் ஆக்டிவேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆசனம். இன்றைக்கி தான் கற்றுட்ருக்கேங்க சூரிய நமஸ்கார். அடுத்த ஒரு வாரத்துலேயே எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு 108 சூரிய நமஸ்கார் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாமா? தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அஸ்வசஞ்சலனாசனம் ப்ராக்டிஸ் பண்ணியாச்சா? இப்போ நம்ம ஃபுல் சூரிய நமஸ்கார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ சூரிய நமஸ்கார் மொத்தம் 12 ஸ்டெப் உண்டான ஒரு சீக்வென்ஸ். ஸோ இது எப்போ ஐடியல் டைம் பண்ணுறதுன்னா கார்த்தால தான். சூரியனை பார்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பெனிஃபிட்டும் நல்லாவே கிடைக்கும். ஸோ நிறைய சிஸ்டம்ஸில் நம்ம சூரிய நமஸ்காரத்துக்குன்னு மந்திரங்கள் இருக்குது. ஸோ அதோடு சேர்த்தும் செய்கிறது வழக்கம் உண்டு. ஸோ நம்ம இப்போது ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்ட்ரக்சர் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் வேணுங்கிற மந்திரத்தோடு சேர்த்து கற்றுக்கலாம். Inhale, arms up. This is the first step. Exhale, number 2, forward bend Uttanasana. Number 3, Ashwasanchalanasana, leg back, arch your back, look up. But in the position, number 4, நம்ம ஏற்கனவே கத்துட்ட Adhomukha Svanasana போகிறோம். Mountain அப்படின்னு சொல்லக்கூடிய Adhomukha Svanasana. நல்ல காலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கையை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Look at your toes, Adhomukha. இதுலேருந்து அடுத்த ஸ்டெப் ஊர்த்வமுக ஸ்வானாசனா. ஸ்லைட் பண்ணிவிட்டு முன்னாடி போகிறீங்க. நெக்கு ஷோல்டர் ஸ்ட்ரெயின் இருந்தால் முட்டியை கீழே வச்சுக்கலாம், இல்லாட்டா நீஸ் ஆஃப் த ஃப்ளோர். இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம பார்த்து நமஸ்கார். ஃபுல்லாக ஸ்லைட் டவுன், ஹேண்ட்ஸ் இன் ஃப்ரண்ட், ஸ்ட்ரெச் பண்ணி நமஸ்கார் பண்ணலாம். இந்த நமஸ்காரமே முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வேரியேஷன் தான். இன்ஹேல், வாங்க ஊர்த்வமுக ஸ்வானாசனா. Exhale, Adhomukha Svanasana. இப்போ நம்ம பின்னாடி போகிறச்சே லெஃப்ட் லெக் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு போனோம். ஸோ அதே மாதிரி லெஃப்ட் லெக்கை முன்னாடி கொண்டு வர போகிறோம். லெஃப்ட் லெக் ஃபார்வர்ட், ஹிப் டவுன், அஸ்வசஞ்சலனாசனா. எக்ஸேல், ரைட் லெக் ஃபார்வர்ட், உத்தானாசனா. இன்ஹேல், கம் அப், ஆர்ம்ஸ் டவுன். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட செட் ஆஃப் ஆசனாஸ். இதை சூரிய நமஸ்கார் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு சூரியனுக்கு நமஸ்கார முத்ராயோடு ஆரம்பிக்க போகிறோம். ஹேண்ட்ஸ் அட் நமஸ்கார் முத்ரா, செஸ்ட் லெவலில். ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன் கை நமஸ்கார்லேயே இருக்கட்டும், 2 கையும் மேலே எடுத்துகிட்டு போக போகிறோம். இன்ஹேல், ஆர்ம்ஸ் அப். இதில் நல்ல முதுகை வளைக்கலாம். ஆர்ச் யுவர் பேக், நெக்கையும். யாருக்கு இதெல்லாம் கழுத்து வலி முதுகு வலி இல்லாதவங்க இதை பண்ணலாம். வலி இருக்கிறவங்க பேக் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டே பண்ணுங்கள். எக்ஸேல், ஃபார்வர்ட் பெண்ட். இப்போ முந்தின வாட்டி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறச்சே லெஃப்ட் லெக்கை பின்னாடி எடுத்துகிட்டு போனோம். இப்போ ரைட் லெக். ரைட் லெக் பேக். ஸோ ஏசிமெட்ரிக்கலாக பண்ணக்கூடிய சீக்வென்ஸ். நான் அதர் லெக் பேக், அதோமுக ஸ்வானாசனா. இன்ஹேல், ஊர்த்வமுக ஸ்வானாசனா, ஸ்லைட் ஃபார்வர்ட். ஸோ இந்த பொசிஷன்லேருந்து அடுத்தது அஷ்டாங்க நமஸ்கார்னு இன்னொரு வேரியேஷன் இருக்குது நமஸ்காருக்கு. அதில் முட்டியை கீழே வைக்க போகிறீங்க. செஸ்ட் டவுன், சின் டவுன், அஷ்டாங்க நமஸ்கார். ஸோ யாருக்கு இது செய்ய வருமோ இதுவுமே நம்ம தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். முடியாதவங்க நார்மல் நமஸ்கார் இப்போதைக்கு ஆரம்பிச்சுக்கோங்க. இன்ஹேல், ஊர்த்வமுக ஸ்வானாசனா. எக்ஸேல், அதோமுக ஸ்வானாசனா. ரைட் லெக் ஃபார்வர்ட், அஸ்வசஞ்சலனாசனா. லெஃப்ட் லெக் ஃபார்வர்ட், உத்தானாசனா. நல்ல உத்தானாசனா மூவ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணணும். சின் நம்ம செஸ்ட்டுக்கிட்ட போகணும். இன்ஹேல், கம் அப், நமஸ்கார் முத்ரா, ஆர்ச் யுவர் பேக், லுக் அப். எக்ஸேல், ஹேண்ட்ஸ் அட் செஸ்ட் லெவல், நமஸ்கார். ஸோ இந்த 12 ஸ்டெப்ஸோடு நம்ம சூரிய நமஸ்கார் முடியுது. இதை நம்ம லெஃப்ட் சைடு ஆரம்பிக்கிறோம், லெஃப்ட் சைடு கம்ப்ளீட் பண்ணணும். ரைட் சைடு ஆரம்பிக்கிறோம், ரைட் சைடு கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ ஏசிமெட்ரிக்கலாக 2 சைடும் பண்ணாக்கா அது ஒரு ரவுண்ட் ஆஃப் சூரிய நமஸ்கார்னு சொல்கிறோம். ஸோ இது என்னெல்லாம் பெனிஃபிட் அப்படின்னா, முன்னாடியே பார்த்தா போல் வின்யாசாஸ், செட் ஆஃப் ஆசனாஸ். ஸோ ஒரு ஆசனாவோடைய பெனிஃபிட்டும் இந்த சூரிய நமஸ்காருக்கு கண்டிப்பாக வரும். அது தவிர நம்மளோட சக்ராஸ்னு சொல்கிற 7 சக்ராஸ் நம்ம உடம்புல இருக்குது. அந்த சக்ராஸ் ஆக்டிவேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆசனம். ஸோ சக்ராஸ் ஆக்டிவேஷனில் என்ன ஆகுதுன்னா, நம்மளோட ஹார்மோன் எல்லா கிளாண்ட்ஸும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணும். ஸோ இது ஒரு ஹோலிஸ்டிக் ப்ராக்டிஸ்னே சொல்லலாம். ஸோ டைமே இல்லாதவங்க, எனக்கு 10 நிமிஷம் தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்லாம் இருந்ததுன்னா இதை உங்களோட கண்டிப்பாக ப்ராக்டிஸில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்க வேண்டிய ப்ராக்டிஸ் இது.
இந்த லூசனிங் ஸ்ட்ரெச்சஸ் அதெல்லாம் பார்த்தோம். அது வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே பண்ணலாம். டெய்லி பண்ணிங்கன்னா உங்கள் ஜாயிண்ட் எல்லாம் நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இந்த ஜாயிண்ட் டீஜெனரேஷன் அதெல்லாம் வராமல் நம்ம தவிர்த்துக்கலாம். சூரிய நமஸ்காரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு கொஸ்டின், எத்தனை பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ மினிமம் 3 செட்ஸ், லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டும் சேர்ந்து பண்ணது ஒரு ரவுண்டுன்னு சொன்னேன். அந்த மாதிரி மினிமம் 3 ரவுண்ட்ஸ், 6 ரவுண்ட் வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம் 108 சூரிய நமஸ்கார், அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரெல்லாம் ப்ராக்டிஸ் இருக்கணும். இப்போ இன்றைக்கி தான் கற்றுட்ருக்கேங்க சூரிய நமஸ்கார், அடுத்த ஒரு வாரத்துலேயே எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு 108 சூரிய நமஸ்கார் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாமா? தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதுக்கு வந்து உங்கள் உடம்பு ரெடியாக இருக்கணும். ஸோ ஸ்லோவாக நீங்கள் பில்டப் பண்ணணும் உங்கள் ப்ராக்டிஸை. அதுக்கப்புறமா தான் அந்த 108 சேலஞ்செல்லாம் எடுத்துக்கலாம். நார்மலாக எவ்ரிடே ரொட்டீன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஹெல்த்தியாக ஸ்பைனை வச்சுக்கிறதுக்கு, வியாதி இல்லாமல் இருக்கிறதுக்கு, வலி இல்லாமல் இருக்கிறதுக்குன்னா ஒரு 6 ரவுண்டு வரைக்கும் பண்ணாலே போதுமானது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்ஸில் வந்த கொஸ்டின்ஸை எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபர்தராக ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃபர்தர் கமெண்ட்ஸையும் போஸ்ட் பண்ணுங்கள், ஃபர்தர் ரிக்வெஸ்ட்டையும் போஸ்ட் பண்ணுங்கள். வேறு என்னென்ன ஆசனா கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ்க்கு ஏதாவது இருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நாங்களும் எங்களோட ஃப்யூச்சர் எபிசோட்ஸில் we will address that.